ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்வில் உனக்கான அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கி ராஜயோகத்தோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக தான் உன்னை தேடி ஓடோடி வந்துள்ளேன் என் செல்லமே. உன் வாழ்வில் எல்லா சந்தோஷ நிகழ்வுகளையும் பெற்று அதை நினைத்து நினைத்து மகிழுவதற்கு தயாராகு. உனக்காக உன் வராகி அம்மா கொடுக்கக்கூடிய இதை தவறாமல் பெற்றுக்கொண்டு விட்டாலே இனி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் நீ நிரந்தரமாய் பெற்றுவிடுவாய் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட நினைவுகள் எல்லாம் இப்போது சந்தோஷமானதாக உன்னை சிரிக்க வைக்க கூடியதாக மாறப்போகிறது. இத்தனை நாட்களாக நீ நினைத்தது எதுவுமே நடக்காமல் எல்லாமே வருத்தத்தோடும் ஏமாற்றத்தோடும் வேதனையோடுமே இருந்ததுதானே. இப்போது அது எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும்படியும் நீ கேட்டதெல்லாம் உன்னிடம் வந்து சேரும்படியும் செய்ய போகிறேன். உன்னுடைய ஒரு சேமிப்பை வைத்துக்கொள் என் செல்லமே. யார் உன்னை கண்டுகொள்ளாமல் போனாலும் சரி, தனித்து விட்டாலும் சரி, தளராமல் தன்மானத்தோடு நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் வராகி அம்மா என்னுடைய விருப்பம். நீ அளவுக்கு மீறி பாசம் வைக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒரு சில சமயங்களில் அவர்கள் சூழ்நிலை கைதிகளாக மாறி உன்னை விட்டு விலகுவதற்கான சூழ்நிலைகள் கூட உண்டாகும். நீ எக்காலத்திலும் பாசம் கண்களை மறைக்கும்படி இருந்து கொள்ளாதே. உனக்கென ஒரு சில நட்புகளையும் உனக்கென ஒரு சில உறவுகளையும் உனக்கென ஒரு சில சேமிப்பையும் வைத்துக்கொள். எப்போதும் எல்லா சமயங்களிலும் சிந்தித்து நிதானமாக நீ செயலாற்றினாலே போதும். எக்காரணம் கொண்டும் நீ ஏமாற மாட்டாய் என் செல்லமே. எக்காலத்திலும் மற்றவர்கள் உன்னை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய காகிதமாக இருக்கக்கூடாது. அவர்கள் தூக்கி எறிந்தாலும் கூட கீழே விழுகக்கூடிய நீ விதையாக விழுந்து எழுந்து முளைக்க வேண்டும். அந்த விதையிலிருந்து வரக்கூடிய பெரிய மரம் என்பது எப்படி எல்லாருக்கும் பயன்படுமோ அதே போல நீயும் எல்லாரும் பார்த்து அண்ணாந்து வியக்கக்கூடிய அளவில் உனக்கான உயர்வையும் சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என் செல்லமே. உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளையெல்லாம் தீர்த்து வைத்து சோதனைகளையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே உன் வராகி அம்மா வந்துள்ளேன். நீ அழுது அழுது மனம் வெம்பி வருந்தி வேதனைப்பட்ட விஷயங்களும் அதற்கான காரணங்களும் அதை உண்டாக்கியவர்களும் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை மனிதனாக மாற்றுவதற்காக உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் உருவாக்கத்தான் போகிறேன். ஆனால் வசதிகளும் வாய்ப்புகளும் உதவிகளும் மட்டுமே மனிதனை மனிதனாக மாற்றிவிடாது. அவன் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் இடையூறுகளும் சிக்கல்களும் எல்லாமே சேர்ந்துதான் மனிதனுக்கு வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி வாழ வேண்டும் என்கிற புரிதலை உண்டாக்கும் என் செல்லமே. அப்படி என் அன்பு பிள்ளையான நீ ராஜ யோகத்தோடு கூடிய செல்வ வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் இது எல்லாவற்றையும் கடந்து வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே உன்னை உனக்கே புரிய வைக்கவும் வாழ்க்கை என்பதை உனக்கு உணர்த்துவதற்குமாகவே கொடுக்கப்படுகிறது. எக்காலத்திலும் என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையை மட்டும் உன் வாழ்வில் உன்னுடன் துணைக்கி வைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் குறிக்கோளையும் லட்சியத்தையும் நீ அடைவதற்கு எல்லா விதத்திலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் மன அமைதியை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. எல்லாம் சரியாகும். எல்லாவற்றிற்கும் நான் ஒரு நல்வழி காட்டுவேன். உன்னை நலமாய் வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் நிம்மதியும் உன்னிடமே இருக்கும். தேவையில்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் உன் மன அமைதியையோ நிம்மதியையோ நீ விட்டு கொடுத்து விடாதே. உன்னிடம் எதையாவது எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் எதையுமே எதிர்பார்க்காமல் உனக்கான ஆசீர்வாதங்களை மட்டுமே கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நித்தமும் உன்னை தேடி வருகிறேன். ஏன் தெரியுமா? எதிர்பார்த்து வரும் பாசத்தில் ஆனந்தம் வெகுநாள் நீடிக்காது. உன்னிடம் கூட ஒரு சில உறவுகள் அவர்கள் தேவை நிறைவேறுவதற்காக எதையோ எதிர்பார்த்து பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்காத போது தானாகவே உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளின் செல்லமே. தனியாகவே தவிக்கிறேனே, தனியாகவே கஷ்டப்படுகிறேனே, என் வாழ்வில் எல்லாவற்றிலும் தனியாகவே போராடுகிறேனே, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நான் நிம்மதியாக வாழ்வேனா மாட்டேனா, நான் ஆசைப்பட்டதை அடைவேனா மாட்டேனா என உன் மனதிற்குள் ஏகப்பட்ட கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நீ வருந்தாதே என் செல்லமே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதானே.
உன்னுடைய வெற்றி எனும் விளக்கை அணைப்பதற்காக யார் தடையாக வந்தாலும் அவர்களை நான் விட்டு வைக்க மாட்டேன். உன் வாழ்க்கை பாதையில் நீ நினைத்தபடி வாழ்ந்து கொண்டே உனக்கான லட்சியத்தையும் நீ அடைவதற்கு உனக்கு உறுதுணையாய் உன் வராகி அம்மா நான் இருக்கப் போகிறேன். என்னை நம்பு, உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் நம்பு. உனக்காக யாராவது வந்து உதவி செய்வார்கள் என நீ யாரையும் நம்பவும் வேண்டாம், யாரையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். நீ பெறப்போகிற வெற்றி என்பது உனக்கு தொடக்கம் கிடையாது என் செல்லமே. அடுத்தடுத்து வெற்றிகளை தொடர்ந்து நீ பெற்றுக்கொண்டேதான் இருக்கப் போகிறாய். இதுநாள் வரை நீ வாழ்ந்த கஷ்டமான வாழ்க்கையில் நீ பெற்ற தோல்விகள் என்பது முடிவும் கிடையாது. வெற்றியும் தோல்வியும் மனிதர்கள் வாழ்க்கையில் எப்போது எப்படி வேண்டுமானாலும் வரும். ஆனால் முயற்சி என்கிற ஒன்றை நீ தொடர்ந்து செய்யும் போது அதன் மூலமாக வெற்றியை மட்டும்தான் நீ பெறுவாய் என்கிற உண்மையை உணர்ந்து கொள். வாழ்க்கையில் ஏதாவது துன்பங்களோ தோல்விகளோ சறுக்கல்களோ வரும்போது மனமுடைந்து போகக்கூடாது என் செல்லமே. ஏனெனில் இப்போது நிம்மதியாய் சந்தோஷமாய் உயர்ந்த வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்பவர்களும் கோடானி கோடி சொத்து சேர்த்து செல்வந்தர்களாய் வாழ்பவர்கள் யாருமே தோல்வியை சந்திக்காமல் உயர்வைக்கு வரவில்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நிச்சயமாக உன் வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடைய வேண்டுமானால் உனக்கு நம்பிக்கை மிகவும் அவசியம். எல்லாம் சரியாகும், இதையும் தாண்டி நான் வாழ்வில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தாலே எல்லா தடைகளையும் தாண்டி நீ ஜெயித்து விடுவாய். மனம் தளராமல் நம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. சாதிக்கக்கூடிய எண்ணம் வலுவாக வேரூன்றி விட்டாலே போதும். இந்த உலகத்தில் உன்னிடம் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நிச்சயமாக சாதித்து விடுவாய் என் செல்லமே. என் வாழ்வில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் இருக்கிறது என மனபாரங்களை சுமைகளாக நினைத்து துவண்டு போகாதே. நீ நடந்து கொண்டிருக்கும் இந்த பூமியே உன் காலடிக்கு கீழ்தானே இருக்கிறது. உன்னை சுமக்கிற இந்த பூமி மாதாவே உனக்கு கீழ்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு எதன் மீதும் உன்னால் ஏறி காட்ட முடியும். வெற்றி எனும் படிமேல் ஏறி நின்று எல்லார் கண் முன்னாலும் சாதனை படைத்து நிற்க முடியும் என்பதை உணர்ந்துகள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை நீ நன்கு அறிவாய்தானே. அப்படி இருக்கும்போது தோல்வி மட்டும் எப்படி உனக்கு நிரந்தரமாகும்? இப்போது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கவலைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்விலிருந்து நான் நிரந்தரமாய் விலக்கி வைப்பேன். உன் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்ல எண்ணங்கள் தான். நீ வாழுகிற வாழ்க்கையை அழகானதாய் அர்த்தமுள்ளதாய் மாற்ற வேண்டுமானால் உன் வாழ்க்கையையும் மனதையும் நல்ல எண்ணங்களால் நிரப்பிக்கொள். அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சிறப்பாக நீ நினைத்தது போல நான் உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சிறப்பாக செயல்படுத்தி வருகிறாய். அதன் மூலமாகவே நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு சிறப்பாய் செய்து முடிப்பேன். உன் வாழ்வில் அடைந்த வேதனைகளையும் சோதனைகளையும் பெரிதாய் நினைக்காதே. எல்லாம் சரியாகி நீ எதிர்பார்த்த வெற்றியை பெறப்போகிறாய். உன் வாழ்வில் உயர்வும் முன்னேற்றமும் வரப்போகிறது. ஓம்